பாருங்க, தட்டி விடாத விளக்க தட்டி விட்டாதா சொல்லி நம்ம சித்ரா தேவி ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிடுறாங்க. அதில மகா வந்து அப்செட் ஆயிடுறாங்க. காயத்ரி வந்து உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, "இந்த பூஜை முடியிற வரைக்கும் நீ உள்ளேயே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன போடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சங்கடப்பட்டுட்டு ஐஸ்வர்யா முதற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, "இந்த பிரச்சனைக்கு வந்து மூல காரணமே எங்கள் அத்தையா இருக்கும். கண்டிப்பாக வந்து எங்கள் அக்காவா இருக்காது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி வந்து அதே வார்த்தையை வந்து, "என்னம்மா இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பாட்டிமா வந்து சத்தம் போடுறாங்க, "என்னம்மா மூத்த மருமக அதுதான் பூஜை எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. யாருமே நீங்கள் ரெடி ஆகிட்டு வராமல் இருந்துட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு அவையில் இந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?" அப்படிங்கும்போது, "விஜய்க்கு அனாமிகாவுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுறோம். அவங்கள எப்படி கலந்துக்கிற முடியும்?" அப்படின்ட்டு காயத்ரி கேட்குறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க 2 பேத்துக்கு ஏற்கனவே இந்த பூஜையில் நம்ம இப்போ வரைக்கும் கலந்துக்கிறவே வைக்கல. அதனால் வந்து 3 ஜோடியும் ஒன்றா தான் நின்றுட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி கண்டிஷன் போட்டுறாங்க. அதை வந்து காயத்ரினால ஏற்றுக்கிற முடியல. பார்த்தா அதுக்கு நம்ம சித்ரா தேவி கிடைக்கிற கேப்லலாம் அவங்களுக்கு வந்து எடுத்து இந்த மாதிரி தவறாக சொல்கிறாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு திரும்பவும் வந்து பாட்டிகிட்ட வந்து அங்கே ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ராஜலட்சுமியும் கூட இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஓவரா யோசிக்காத காயத்ரி, ஏன்னா வந்து எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இதை பண்ணணும்" அப்படின்ற மாதிரி பாட்டி திரும்ப கண்டிஷன் போட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஐஸ்வர்யா வந்து அத்தையை கூப்பிட்டு, "சேலையை நல்லா மடிப்பெல்லாம் எடுத்து விடுங்க, என்னால் குனிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ண முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்ரா தேவி, "இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு பிரச்சனையை பண்ணுவேன்" அப்படின்னு நினைக்கிறாங்க. "உங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த வேலையை எனக்கு பாருங்கள்" அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சதை இவங்க வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. நம்ம மகாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோனில் வந்து தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே வா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே தெரியல. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக்